அனைவருக்கும் ஒரு சூப்பரான வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோயம்புத்தூர்ல நடக்கிற கொடிஷியா அக்ரிகல்ச்சர் எக்ஸ்போ 2025 தான் வந்திருக்கோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா ரெட்லேண்டோட நிறைய ப்ராடக்ட் ஷோகேஸ் பண்ணியிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரவுண்ட் பேலரா இருக்கட்டும், ஸ்கொயர் பேலரா இருக்கட்டும், அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரொட்டவேட்டர், மல்டி டிஸ்க் ரொட்டவேட்டர், இந்த மாதிரி எக்கச்சக்கமான ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு அவைலபிளா வச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த மாதிரி மிஷினரிஸ் வேணும் அப்படின்னா தாராளமா உங்களோட நியர்ல இருக்க ரெட்லேண்ட் ஷோரூம் கான்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு என்ன மிஷின் வேணும், என்ன மாதிரி நீட் வேணும்னு சொன்னீங்கன்னா அவங்களே பாத்தீங்கன்னா எல்லா விதமான இதுமே உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. அதே மாதிரி பின்னாடி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மிஷினும் யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும், என்னென்ன மாதிரி மிஷின்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். மைசெல்ஃப் என் பேர் ரெஜிமன் சொல்லிட்டு நான் டைரக்டர் சேல்ஸ் இந்த கம்பெனியில். இவர் ராஜகோபால் சேல்ஸ் பார்ட்னர் தமிழ்நாடு. இவர் தமிழ்நாடு சர்வீஸ் டோட்டல் ஹெட் சர்வீஸ். ஓகே, நம்மளை கம்பெனி பேர் ரெட்லேண்ட்ஸ் ஆஸ்ட்லின் மோட்டர் சொல்லிட்டு we are the manufacturer of agriculture implements. Especially we are famous for baler. So baler இருக்கு, ஸ்கொயர் பேலர் இருக்கு, ரோட்டோவேட்டர்ஸ் இருக்கு, ஹேராக் இருக்கு, பன் ஃபார்மர் இருக்கு. பின்ன இப்போ லோட் ட்ரக் 2 ட்ரக் இருக்கு. ஸோ இதுதான் நம்மளது மெயின் ப்ரொடக்ஷன். ஸோ வேற சர்வீஸ் பார்க்குறாரு சூர்யா சொல்லிட்டு இவர் சொல்றாரு. நம்ம ரெட்லேண்ட்ஸ் ஆஸ்ட்லின் மோட்டார்ஸ் ஓகேங்களா. இது நம்ம பேஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு கோயம்புத்தூர் தான் ஃபேக்ட்ரி எல்லாமே இருக்கு. இங்கே நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா பேலர் பண்ணுறோம், ஸ்கொயர் பேலர் பண்ணுறோம், ரொட்டவேட்டர், டெஸ்க் ரொட்டவேட்டர், வெஹிக்கல், அப்புறம் டீசல்லையும் ஒரு சில வேரியன்ட் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். நம்ம நெக்ஸ்ட் வெஹிக்கிள் குவார்டர் மிஷின் ஹேராக்னு சொல்லுவாங்க, அது எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கட்டு சைஸ் 3க்கு 2 தான் அதிகமாக இங்கே போயிட்டு இருக்கு. அதோடைய மிஷினில் 2 டைப் இருக்கு. ஆம் மிஷின் ஒன்று இருக்கு, ஆம்லெஸ் ஒன்று இருக்கு. அந்த 2 மிஷினுமே இப்போ நம்ம போய் பார்க்கலாம். வாங்க. ஜம்போ 1209 இது ஜம்போ 1209. இது ஆம்லெஸ் மிஷின் சொல்லுவாங்க. நம்ம தமிழ்நாட்டில் ஸ்கேல்லெஸ் மிஷின் சொல்லுவாங்க. இது எல்லாமே ஃபுல்லா ஆட்டோமேட்டிக்ல ஒர்க் ஆகுது. இப்போ அந்த மிஷினுக்கும் இந்த மிஷினுக்கும் கம்பேரிசன் பார்ப்போம். இப்போ அந்த மிஷின்ல பாத்தீங்கன்னா ஸ்கேல் நம்மளுக்கு கீழே விழுந்துட்டு பிறகு தான் நம்மளுக்கு நூல் மாட்டி நம்மளுக்கு சேம்பர்ல நம்மளுக்கு மாட்டி நம்மளுக்கு சக்ஷன் ஆகும். அப்புறமேட்டா ஒன்னு எல்லாமே மேனுவலா பண்ணலாம். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஃபுல்லி ஆட்டோமேட்டிக். ஓகேங்களா. இதுல 4 சென்சார்ஸ் இருக்கு. அதாவது ப்ராக்சிமிட்டி சென்சார்ஸ் எல்லாமே இருக்கு. அப்புறம் எலக்ட்ரோ மேக்னெட் கிளட்ச் இருக்கு, எலிக் ஷாப்ஸ் இருக்கு, அப்புறம் கேச்சர்ஸ் இருக்கு. இதுல அந்த நூல் கட் ஆகுறது இந்த விஷயமே ஆகாது. இது யாருக்குன்னா இந்த பேலர் புதுசா லைக் பண்றாங்க இல்ல, பட் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். அதாவது ஒரு டிரைவர் பேர் அவருக்கு பாத்தீங்கன்னா எத்தனை வாட்டி கீழே இறங்கி ஏறாங்கன்னு நீங்க அவங்களுக்கு கேளுங்க, கேட்டுட்டு நீங்க சொல்லுங்க. ஆனா இந்த மிஷின்ல அது போல ஆகாது. ஓகேங்களா. இந்த இதுக்குள்ள பாத்தீங்கன்னா டைம் லொகேட்டர்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. இது மற்ற பிராண்ட்ல இன்னும் ஒரு சில இடத்துல இது பண்ணலாம். ஆனா நம்ம தான் லான்ச் பண்ணிருக்கோம். இது என்னன்னா இந்த அடி கம்பின்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷ்ல ஸ்போக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்போக்ஸ் அடிக்கடி உடையக்கூடாது. அந்த ஒரு ரீசனுக்காக நம்ம டைம் லொகேட்டர் நம்ம ஒன்று கொடுத்துருக்கோம். இதனால நம்மளுக்கு இந்த ஸ்போக்ஸ் உடையிறது ரொம்ப கம்மியா இருக்கு. கஸ்டமர் எல்லாமே வரவேற்கிறாங்க. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் இருக்கு, மேனுவல் இருக்கு. நமக்கு டிஜிட்டல் கவுண்டர் கொடுத்துரும், எல்லாமே ஆப்ரேட்டிங் மேனுவல் கொடுத்துரும். ஓகேங்களா. இதுல எல்லாமே ECU எல்லாமே இருக்கு. இந்த மிஷின் ஆப்ரேட் பண்றது எப்படின்னு நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா அந்த மிஷின்ல ஒரு லோடு எடுத்துட்டு பிறகு நம்மளுக்கு பஸ் சவுண்ட் கேட்காது. மேனுவலா அதுல இன்சிடென்ட் அதிகமா நடக்கும். இதுல எல்லாமே அவாய்ட் பண்றதுக்காக தான் இருக்கு. அது ஸ்கேல் கீழே விழுந்துட்டு பிறகு கரெக்டா வைண்டிங் ஆகுதா, வைண்டிங் ஆகிட்டு மறுபடியும் அகைன் ஸ்கேல் ரிட்டர்ன்ல நிற்கதா, அப்புறமேட்டா டோர் ஓப்பன் பண்ணும் போகணும். ஆனா இதுல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க எதுவுமே பண்ண தேவை. அதாவது உங்களுக்கு லோட் ஆயிட்ட பிறகு பஸ் சவுண்ட் கேட்கும். கேட்ட பிறகு எலிக் ஷாப்ல இருந்து இந்த பவுல் ஹோல்டர் அசம்பிளி லெஃப்ட் சைடு எம்ப்ரோல் சென்சார் ரிசீவ் ஆகும். அகைன் ரைட் சைடு போயிட்டு சென்டர்ல கேச்சர்ல போய் ட்ரெயின் மாட்டிக்கும். மாட்டிக்கிட்டு டோர் ஆட்டோமேட்டிக்கா ஓப்பன் ஆகும். இதுல 2 டைப் இருக்கு. மேனுவல் மோட்லயும் யூஸ் பண்ணலாம், ஆட்டோமேட்டிக்லயும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மேட்ரிக்ஸ் 1700 சொல்லுவோம். இது ஸ்கொயர் பேலர். ஓகேங்களா. வாங்க இதுல இருந்து நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு சில கஸ்டமர் எனக்கு ஸ்பீடா நம்ம பண்ணணும். இப்போ அதை கம்பேர் ரவுண்ட் பேலர் டு நம்ம மேட்ரிக்ஸ்ல நம்ம பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீடு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் பெர் ஹவருக்கு 200ல இருந்து 250 பெல்ஸ் நம்ம கண்டினியூஸா போயிட்டே இருக்கும். ஓகேங்களா. கவுண்டிங் மிஷின்ஸ் எல்லாமே எல்லா விவசாயி எல்லாருமே என்ன கஷ்டப்படுறாங்கன்னா இந்த கவுண்டிங் மிஷின்ஸ் தான். எத்தனை நம்ம டைம் ஓட்டுறோம், வெயில் எப்படி நம்மளுக்கு ஆகுதா இல்லையா, இல்லை டிரைவர் ஒரு சில சொன்னா
அதாவது வந்து நம்ம கம்பெனி சைட்ல நம்ம எல்லாத்துக்கும் நம்ம ப்ரொவைட் பண்றோம். நெக்ஸ்ட் இதுல பெர் ஹவருக்கு வந்து 200ல இருந்து 250 மணி நேரம் வந்து நம்ம பண்ணிக்கலாம். கண்டினியூஸா நம்ம போயிட்டே இருக்கலாம். பெரிய பெரிய லேண்ட் இருக்கு அப்படின்னும் போது பேடிக்கு எல்லாமே, அதாவது வைக்கோப்பில் இது எல்லாமே நல்லா சூப்பரா இருக்கும். பாத்தீங்கன்னா SBA 330 இது எக்ஸ்ட்ரா வீடு. இது ஆந்திரா அண்ட் கர்நாடகா, கேரளா எல்லா ஸ்டேட்டுக்குமே வந்து யூஸ் பண்ணலாம். இதோட ஃபீட் தான் எல்லாமே. ஓகேங்களா? நம்ம கிட்ட இருக்கிற மாடல் பாத்தீங்கன்னா SBA 330, SBA 330 எக்ஸ்ட்ரா வைட், ஜம்போ 1208, ஜம்போ 1209, ஜம்போ 1211. இந்த எல்லா மிஷின்லயும் பாத்தீங்கன்னா ஆர்ம் மிஷின், ஆர்ம்லெஸ், அதாவது ஸ்கேல் மிஷின் இருக்கு, ஸ்கேல்லெஸ் மிஷினும் இருக்கு. உங்களுக்கு என்ன நீடு தேவையோ அதை பத்தி நீங்க எடுத்துக்கலாம். அதே போல வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் பாத்தீங்கன்னா கட்டோட சைஸ் வந்து மாறும். இப்போ தமிழ்நாடுக்கு வந்து 3க்கு 2ங்களா, கர்நாடகாவில் கொஞ்சம் மாறும், ஆந்திராவில் கொஞ்சம் மாறும். உங்களுக்கு என்ன தேவையோ நம்ம டீலர் கிட்ட போயிட்டு நீங்க பேசி உங்களுக்கு பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது நம்ம ஒர்க் ட்ரக்னு சொல்லுவோம். இது ஃபுல்லுமே பாத்தீங்கன்னா ஈவில தான் நம்மளுக்கு வந்து ஒர்க் ஆகுது. இதுல வந்து நம்ம இன்புல்டா நம்மளுக்கு வந்து ஹைட்ராலிக் சிஸ்டம் எல்லாமே கொடுத்துருக்கோம். எல்லாமே நல்லா இருக்கு. ஓகேங்களா? லோடிங் கெப்பாசிட்டி பாத்தீங்கன்னா 400 கிலோ. ஓகேங்களா? வெயிட் எவ்வளவு எடுத்துட்டு போகலாம் பாத்தீங்கன்னா ஒரு 450 கிலோ எடுத்துட்டு போகலாம். ரன்னிங் ஹவர்ஸ் பாத்தீங்கன்னா பெர் ஹவர் வந்து 9 கிலோமீட்டர் பெர் ஹவர்ல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது பாத்தீங்கன்னா நம்ம ஹேர் ஆக்கு, இது வந்து வைக்கோல கூட்டும் அப்புறம் விலகியும் விடும். இது வந்து நம்ம அதிகமா வந்து யூஸ் பண்றாங்க. என்ன ரீசனுங்கன்னா நம்ம வந்து மேன் பவர் அந்த ஷார்டேஜ்னால வந்து எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் 2 டைப் வருது. இந்த 6 ஆர்ம்னு சொல்லுவாங்க, 9 ஆர்ம்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த மிஷின்ல பாத்தீங்கன்னா 6 கை இருக்கு. இதே சேம் தான் வந்து 9 ஆர்மும். அதில் ஃபங்க்ஷன் எல்லாமே உங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கும். உங்க டிபெண்ட் ஃபீல்டு உங்களுக்கு வந்து என்னென்ன நீடு இருக்கோ நம்ம டீலரை கன்சல்ட் பண்ணி நீங்க அதை பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. இப்போ நம்ம வந்து இந்த மிஷின் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டீசல் வேரியன்ட்ல தான் வருது. இது 4 ஸ்ட்ரோக் இன்ஜின், ஏர் கூல்ட் இன்ஜின் தான், சிங்கிள் சிலிண்டர் டீசல் இன்ஜின். ஓகேங்களா? இதுலயும் எல்லாமே நல்லா இருக்கு. பெர் ஹவருக்கு வந்து 12 கிலோமீட்டர் பெர் ஹவர்ல வந்து நம்ம ரன் பண்ணலாம். இது எதுக்கு நம்ம அதிகமா யூஸ் பண்ணலாம்னா, ஒரு டிராக்டரோ இல்ல ஏதோ போக மேன் பவர், அதாவது இப்போ நம்ம பொள்ளாச்சி நம்ம அந்த ஏரியாலாம் பாத்தீங்கன்னா கேரளாலாம் பாத்தீங்கன்னா தென்னந்தோப்பு அதிகமா இருக்கும். ஸோ அந்த தென்னந்தோப்புல இருந்து தேங்காவை வந்து கேரி பண்ணி நம்ம அதில் போட்டு எடுத்துட்டு வர்றதுக்கு இது வந்து டீசல் வேரியன்ட். இங்க பாத்தீங்கன்னா இ வெஹிக்கிள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு லிஃப்டிங் எல்லாமே இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கும். அதாவது மேன் பவரை நம்ம இது பண்றதுக்காக தான். இப்போ நம்ம எல்லாரையும் கூப்பிட்டாலும் நம்மளுக்கு யாரும் வர மாட்டாங்க. அந்த தேங்காய் லோட் பண்ணி அன்லோட் பண்றதுக்கு நம்ம பெஸ்டா இருக்கு. பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. நம்ம டிஸ்க் ரொட்டேவேட்டர். ஓகேங்களா? இதுல பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வந்து எல்லாருமே பழைய காலத்துல பாத்தீங்கன்னா நம்ம டிஸ்க் ரொட்டேவேட்டர் தான் யூஸ் பண்ணுவோம். ரொட்டேவேட்டர் டிஸ்க் மட்டும் தான் யூஸ் பண்ணிருப்போம். இப்போ அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மேல வந்து இந்த டிஸ்க் ரொட்டேவேட்டர் அட்டாச்மெண்ட் வராது. அப்படின்னும் போது உங்களுக்கு டீசல் வந்து நீங்க செக் பண்ணாங்க. இப்போ அது ஓட்டுறதுக்கும் இதை ஓட்டுறதுக்கும் நல்லா வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ ஒரு மணி நேரத்துக்கு நீங்க எவ்வளவு போகணும் உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம அதை அட்டாச்மெண்ட் பண்ணிட்டு இது கொஞ்சம் ஃபிளெக்சிபிளா சுத்துறதுக்காக நம்மளுக்கு வந்து டிஸ்க் ரொட்டேவேட்டர். இப்போ இதுல பாத்தீங்கன்னா எத்தனை டைப்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா இதுல 5 டிஸ்க் இருக்கு, 7 இருக்கு, 9 இருக்கு. அதோடைய ஆப்ஷன்ஸ் வந்து இப்போ ரொட்டவேட்டர்ல பாத்தீங்கன்னா நம்ம டிஸ்கை விட்டுறாங்க. நம்ம வந்து ஜவான், கேடிட், கேப்டன், ஜெனரல் மொத்தம் ஒரு 4 செக்மெண்ட்ல கொடுக்குறோம். எல்லா செக்மெண்ட்லயும் பாத்தீங்கன்னா 36 இருக்கு, 42 இருக்கு. அதாவது சிங்கிளும் இருக்கு, மல்டியும் இருக்கு. ஓகேங்களா? இது எல்லாமே வந்து உங்களுக்கு பிளேட்ஸ் நம்ம ஹெச்பி எல்லாமே கால்குலேஷன் பண்ணி எடுத்துங்க. எல்லா இதுலயும் பாத்தீங்கன்னா இன்னர் பிளேடும் இருக்கு, அவுட்டர் பிளேடும் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சிங்கிளும் மல்டி